பாருங்கள் ஃபுல்லுமா நம்ம எடுத்துட்டோம். இது ஃபுல்லும் எடுத்துட்டோன்னா இன்னுமும் இருக்குது. இந்த டப்பு நிறையவே நமக்கு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இது எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயே நமக்கு வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்குது பாருங்கள். இது போல் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டா இந்த பல்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குங்க. நல்லா பெருசாகவே வந்துடும் பாருங்கள். இவங்களையும் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம். இவங்க பூ பூக்கும்போது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இவங்களையும் மாற்றணும். எல்லாம் உடஞ்சி போச்சு. சில வெரைட்டிஸ் பாருங்கள் சீடு நல்ல வயபிளாகவும் இருக்கும். இப்போ இது போல் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து சம்டைம்ஸ் நல்லா வரும், ஒரு சில நேரம் வராது, தோல் போல் ஆகிடுங்க. ஒன்று பூக்களும் பூத்திருக்கும், ஆனால் சீடு வராதுங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது பாருங்கள். இது எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்தடுத்து மொட்டுக்களும் வந்திருக்குறாங்க. அப்புறம் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷனுங்க. இப்போ நம்ம இதில் என்னென்னா இதெல்லாம் ஆல்ரெடி ஓல்டு வெரைட்டிஸ் தான் நிறைய வச்சுருந்தோம். ஸோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இது போல் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்த சில பார்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேனுங்க, க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது கூட ஹெல்ப்பு வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தோமா. அப்போ அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, இதே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. இப்போ பாருங்களேன், அட் அ டைமில் எல்லாமே இதெல்லாம் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற வெரைட்டிஸ் தான். ஐஸ்லாண்ட் ப்ரீஸு, ஸ்வீட் ஆர்ட்டு, இதெல்லாம் ஷட்ராக்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் கிங் ரான்சம்ஸ், அந்த மாதிரி சக்குராஸ்னோ, இது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ஹார்ட் த்ரோப்பு. இந்த லேபிள் கூட எடுத்தாச்சுங்க. இந்த இது வந்து அவர் சௌரியத்துக்கு வச்சுட்டு போயிட்டார். இந்த லைனில் எது எதுன்ட்டு, ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் எல்லாமே ஒன்று போல் பூத்தும்போது தான் நம்ம பார்த்து எடுக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி பூத்ததுனால நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். இதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நாமளே வந்து பக்கத்தில் இருந்து எடுக்கிறதாங்க பெஸ்ட்டு. இல்லைன்னா லேபிள் மாறி போச்சுன்னா அவ்வளோதான். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இது சொன்னது. இது போல் எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம், இந்த வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்னும் இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் இவங்கெல்லாம் சீட் போட்டு வளர்ந்துட்டு வர்றாங்கங்க. இவங்களாம் சீட் போட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லும் வெயில் இப்போ தெரியுதுங்களா? வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லுமும் அப்படியே பொதுராக இருக்குது. இது எல்லாம் எப்போ எடுக்க போகிறோன்னு தெரியல. ஸோ அப்புறம் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டில் கூட வச்சுருப்போம். எடுத்ததுக்கப்புறம் சேல் வந்து கொடுக்குறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சிக்னேச்சர்லாம் அவைலபிள் தான் இருக்குதுங்க. அரூராலாம் அவைலபிள் தான். ஸோ வேணுங்கிறவங்க கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் பூக்கள் போடும்போது அந்த பூவை காமிச்சிட்டு கூட நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அப்பப்போவே நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். சிலதில் அப்படி இப்படி இருக்குது. சரிங்களா? இன்னும் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. வாங்க இன்னும் அந்த சைடு காமிக்கிறேன், அப்படியே போய்க்கலாம் வாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சது தான். இது அப்படியே அடினியம் ஃபுல்லாக இந்த 2 பக்கம் நம்ம இதுக்கு ஒரு கடை நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோன்னிட்டு. ஸோ இது பாருங்கள், இது சீட் க்ரோன் பிளான்ட்டு தான். இது சீட் க்ரோன் பிளான்ட்டு அக்கீரா ஃப்ளாயர் பாருங்கள். ஒரே இதில் 3 பூ வந்திருக்குது. இப்போ அடுத்த வர்றாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் கொத்து கொத்தாக தான் வர்றாங்க. அப்புறம் இவங்க ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்குறோம். இந்த வாட்டி நம்ம அடினியம் சேல் போடலை. அப்புறம் இங்கே பாருங்கள் அடுத்த இந்த சைடில் இது ஃபுல்லாக எல்லாமே சிலதெல்லாம் பாட் மாற்றணும். யாரையுமே இந்த வாட்டி பாட்டெல்லாம் மாற்றவே இல்லை. இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கவே சரியாக போச்சு. இந்த சமயம் சூப்பராக வைக்கலாம் பாருங்கள். இன்னும் இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். இங்கே நிறைய பேருக்கு எல்லாம் பர்பிள் பார்த்திங்களா, சங்குப்பூ, இது நான் கேதர் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. பர்பிள் கலரு பாருங்கள், மொட்டு வந்துட்டுருக்கு. சீடு நிறைய வந்திருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இல்லை கொஞ்சம் இன்னும் ஆல்ட்ரு பண்ணணும். இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக 2 பக்கமும் அழகாக இருக்காங்க பாருங்கள். அப்படி இன்னும் வேலை போயிட்டே தான் இருக்குதுங்க.
நம்ம வீட்டில் வாழை தார் விட்டுருக்கு. ஏற்கனவே ஷார்ட்டில் காமிச்சிருப்பேன். இன்னும் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. வாங்க இன்னும் ரெயின் லில்லிஸ் எல்லாம் காமிக்கிறேன். இந்த பக்கமும் இருக்குது. இதெல்லாம் எப்போ எடுத்து முடிச்சு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெரைட்டிஸ் பாருங்கள். ஒயிட் சங்குப்பூ இங்கே பாருங்கள், ஒயிட் அடுக்கு சங்குப்பூ. இது சீட் நான் கேதர் பண்ணிகிட்ருக்குறேங்க. இங்கே பாருங்கள், இங்கே அடுக்கு. பாருங்கள், சிலதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே மெச்சூர்ட் ஆகிட்டு வர வரவே எடுத்து வச்சிட்ருக்குறேன். வா தெரியல பாருங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இது எப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லுமா இங்கே ரெயின் லில்லி பாட்டு தாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எப்படி எடுக்கிறது? சரி, இதெல்லாக்குமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கு. இப்போ பூக்கள் பாருங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் பூத்துட்ருக்கு. இன்னும் நிறையவே வரலை. இனி வெயில் ஆச்சுங்களா, நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் பூக்கள் வந்து பூத்துட்ருக்கும். எல்லாமே பூக்குமானா தெரியாது, ஒரு சிலது மட்டும் பூக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த பாட்டு இப்போ எவ்வளோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ நேரம் காமிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடியில் எவ்வளோ காடு போல் இருக்குது. இப்போ அத்தனையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரணும். இப்படி தாங்க நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.